ஹலோ மிஸ்ஸஸ் ஜேஃபம் வியூஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷன் வச்சு நம்ம வந்து செல்ஃப் மேக்கப் போட போகிறோம். இன்னைக்கு வந்து பார்க்கலாமா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டெய்லி வந்து இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் வந்து 2 days அடுத்து 6 o'clock ஈவினிங் 6 o'clock வந்து வீடியோஸ் வரும். நீங்கள் வந்து எல்லாரும் வந்து பாருங்க, மிஸ் பண்ணாமல். நான் வந்து இன்னைக்கு வந்து செல்ஃப் மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் வச்சு என்ன ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னா நாஸ் ஃபவுண்டேஷன் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோனர் மாய்ஸ்சரைசர் வச்சு நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கலர் கரெக்டர் பிம்பிள் எங்கெங்க இருக்கோ, பிளாக் மார்க்ஸ் எங்கெங்க இருக்கோ, அண்டர் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து கலர் கரெக்டர் வந்து நம்ம போடணும். நாஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு இங்கே நல்லா போட்டுட்டு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா டேப் பண்ணாதான் ஈவனாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட முடியும். நல்லா இந்த மாதிரி வந்து ஈவனாக இருக்கணும். எங்கேயுமே வந்து பேட்சாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் வந்து ஓகே இந்த மாதிரி வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்சீல் பண்ண போகிறோம். ஓகே, கன்சீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி கன்சீல் வந்து நல்லா டேப் பண்ணிடணும். வந்து கான்டோரும் இதுலேயே பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது சும்மா லைட்டாக இருந்தாலே போதும். ட்ரான்ஸ்லூஷன் தான் கொஞ்சம் வேணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிடணும். ஒரு வந்து 5 minutes. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஐப்ரோக்கு போயிடலாம். எப்படி நம்ம ஐப்ரோ போடுறதுன்னா ஷேப்பாக நல்லா கரெக்டாக போடணும். சப்போஸ் அவங்க வந்து சில பேர் வந்து த்ரெட்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது இருந்தாலும் கூட இப்போ நம்ம வந்து செல்ஃப் மேக்கப் பண்ணுறோம், நல்லா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர வைக்கணும். ஓகேவா, ஷேப் வந்து கரெக்டாக வர வைக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஏன்னா த்ரெட்டிங் பண்ணாதான் நல்லாயிருக்கும். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கன்சீல் ஓகே இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஷேப் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து ஐலைனருக்கு போடலாம். இது ஐ ஷேடோ பண்ணணும். ஐ ஷேடோக்கு வந்து கொஞ்சம் கன்சீல் பண்ணிடணும். ஓகே பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐ ஷேடோ ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து லைட் ப்ரௌன், நடுவில் வந்து பிங்க், இங்கே வந்து வேறு கலர் விங்ஸ் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வர வச்சுருக்கேன். இப்போ வந்து காஜல், இந்த மாதிரி ஐலைனர் ப்ளஸ் காஜல் போட்டாச்சு. இப்போ வந்து லிப்ஸ்டிக். ஓகே, நம்ம வந்து கீழே இந்த